ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? ஸோ நைட் ஆகிடுச்சு, தூக்க நேரத்தில் ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அதை பற்றி பேசலாம். திவ்யா பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு விக்ரம் வந்து திடீர்னு பார்வதிக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு. ஒரு சூப்பரான ஒரு சம்பவமாக இருந்துச்சு. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சது. குறிப்பாக திவ்யாவை எதிர்பார்க்காத வகையில் அவங்க கூட இருக்கிறவங்களே நீங்கள் பண்ணது தப்புன்னு சொன்னது தான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துச்சு. அதனால தான் இப்போ வரைக்கும் பேசிகிட்டே இருக்காங்க. இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து விக்ரம் என்ன பண்ணார்னா, கரெக்டு, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான், உங்களை அவங்க கலாய்ச்சிருக்காங்க, அதுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக தான் பேசினார். இப்போ என்னையை வந்து மாக்கிங்னு சொன்னாங்க, இப்போ இன்றைக்கி அவங்களும் தான் டான்ஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். ஆனால் இவங்க பேச 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 பழைய விஷயங்கள்லாம் எடுத்து நான் இதுக்காக தான் பண்ணேன், அதுக்காக தான் பண்ண சொல்ல விக்ரமே ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது, இப்போது திவ்யா வந்து ஒரு வரமுறை வச்சுருக்காங்க, இந்த ரூல்ஸ் படி நான் இருப்பேன், இதை நான் பண்ண மாட்டேன், இதை பண்ணுவேன்னு. அதே மாதிரி தான் வந்து விஜய் பார்வதி. இப்போ விஜய் பார்வதி பண்ணுறத தப்புன்னு சொல்கிற திவ்யா, அதே விஷயங்களை திவ்யா பண்ணுறது தப்பு தானே அப்படின்னா அவங்க தப்பு இல்லைன்றாங்க. அது எப்படி? இப்போ உங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு ஒன்று வச்சுருக்கேன்றீங்க, அதே விஷயங்கள் தானே அவங்களுக்கு இருக்கும். இப்போ அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லும்போது நீங்கள் பண்ணது தப்பு தானே, இல்லை அவங்களுக்கு எதிராக பண்ணது தப்பு இல்லைன்னா அவங்க அவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, அவங்க நினச்சதை பண்ணுறாங்க, அது இதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு முன்னாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, எனக்கு அவங்களுக்கு பர்சனலாக நான் அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், என்னென்னமோ சொல்கிறாங்க. இவர் அப்படியே பார்த்தாரு, சுபிக்ஷா கூட பேச்சு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, நீங்களே பார்த்துருப்பா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. டப்புன்னு எந்திரிச்சார். கனி தண்ணி வேணுமா உங்களுக்குன்னு கேட்டார். கம்முன்னு போயிட்டார். ஏன்னா அவங்கக்கிட்ட பேசினா என்னென்னா, அவங்கக்கிட்ட இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறோம் திவ்யா கிட்டனா, அதை அக்செப்டன்ஸ் பண்ணுற மனசு வரமாட்டுது. அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, நான் வந்து இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணேன், அப்போது நீங்களாம் என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அப்போது சொல்ல வரவங்களுக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, எப்பயுமே இவங்க இந்த மாதிரி அதுவும் சொல்கிறாங்க, நான் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி விஜய் பார்வதிக்கு எதிராக பண்ணியிருக்கேனா, அப்போ இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன்னா எந்த அளவுக்கு நான் ஹர்ட் ஆகிருப்பேன்னு பாருங்கன்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஹர்ட்டாக இருக்கீங்க எல்லாமே எங்களுக்கு புரியுது, ஆனால் அவங்க பண்ணது தப்புன்னா அப்போ நீங்கள் பண்ணது தப்பு தானே, அதை ஏன் நீங்கள் யோசிக்கலன்னு அவங்க கேட்குறாங்க. நான் பண்ணது எனக்கு தப்பாகவே தெரியல, ஏன்னா அவன் முன்னாடி நான் ஜாலியாக இருக்கேன்னு தான் காமிச்சேன், இதுக்கு பேர் மார்க்கிங்னா நான் சொல்ல முடியாதுன்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தார் நம்ம விக்ரம், சரி இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு கிளம்பி போயிட்டார். ஆனாலும் அவங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கனியை வச்சு செய்கிறாங்க. அது இல்லை கனி, நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன், கனி இப்படி கடன் தழுத்து கை வச்சிட்டாங்க. ஐயோ இந்த பொண்ணு எப்போ முடிக்கும்னு தெரியலையே அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவங்க உள்ளுக்குள்ளே அவ்வளோ வச்சுருக்காங்க. ஸோ இதை தான் விஜய் சேதுபதி சொல்லியிருந்தார், பேக்கேஜ்ன்றதை அந்தந்த வாரத்தோட கைட்டு வச்சுருங்க, திரும்ப வச்சிங்கன்னா உங்களோட கேம் பாதிக்கணும். பட் அதை திவ்யா இன்னுமே கேரிஃபேர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் அவங்களுடைய ஒரிஜினல் கேம் பாதிக்குது. இது திவ்யா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் ஒரு மாசான ஒரு பிளேயராக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.